லியோவோட தமிழ் போஸ்டர் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருச்சு. நேற்று ரிலீஸ் ஆக வேண்டியது இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஏன் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ பயங்கரமான ஒரு போஸ்டரா இருக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் தெலுங்குல ரிலீஸ் பண்ணாங்க, ரெண்டாவது கன்னடாவில் ரிலீஸ் பண்ணாங்க, மூணாவது தமிழ்ல. என்னன்னா ஸோ மூணுத்துக்கும் மூணு ஒரு டேக்லைன் கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட்ல வந்து கீப் காம் அவாய்ட் த பேட்டில், சண்டையை தவிர்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு டேக்லைன் கொடுத்துருந்தாங்க. ரெண்டாவதுக்கு வந்து ஸோ நம்ம எஸ்கேப் ஆவோம், பிளாட் யுவர் எஸ்கேப் அப்படின்ற மாதிரி தப்பிக்கிறதுக்கான வழியை வகுப்போம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஆனால் மூணாவது தாங்க வேற மாதிரி தரமான ஒரு டைலாக் கொடுத்துருக்காங்க. என்னன்னா ப்ரிப்பேர் ஃபார் த பேட்டில் அப்படின்றது தான். கீப் கம் ப்ரிப்பேர் ஃபார் த பேட்டில், சண்டைக்கு நம்ம தயாராகும் அப்படின்ற மாதிரி கத்தியை வந்து அந்த சாணம் பிடிப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி கத்தியை வந்து தீட்டிட்டு இருக்காரு, ஷார்ப் பண்ணிட்டு மிகப்பெரிய ஒரு சண்டைக்கு போற மாதிரி அந்த ஒரு போஸ்டர் இருக்கு. வேற லெவலான ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மூணு போஸ்டர்ல தமிழ்ல ரிலீஸ் ஆன போஸ்டர் வேற லெவலா இருக்குது அப்படின்றது தான் உண்மை. எத்தனை பேருக்கு அந்த போஸ்டர் பிடிச்சிருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்போ வரிசையா டே பை டே அப்டேட் வந்துட்டே இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லியோவோட செகண்ட் சிங்கிளோட அப்டேட் வந்து நெக்ஸ்ட் வீக்ல வந்து வந்துரும் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பா டெய்லி அப்டேட் வரப்போகுது. ஸோ நெக்ஸ்ட் வீக்ல இந்த சாங்கோட அப்டேட் வரும் அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு தகவல். ரெண்டாவதா பாத்தீங்கன்னா நெல்சன் இப்போ வந்து ஜெயிலருக்கு அப்புறம் என்ன படம் பண்ண வராரு அப்படின்ற எதிர்பார்ப்பு பல பேர்கிட்டயும் இருக்கும். ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா அல்லு அர்ஜுனை மீட் பண்ணி ஸோ அடுத்த ப்ராஜெக்டான ஸ்டோரியை வந்து அல்லு அர்ஜுன் கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஸ்கிரிப்ட் கேட்டு அல்லு அர்ஜுன் என்ன டிசைட் பண்ணி சொல்ல போறாருன்றது தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். நெல்சன், அல்லு அர்ஜுன் மற்றும் அனிருத். ஸோ நெல்சன் படத்துல எல்லாத்துலயுமே அனிருத் தான் இருக்க போறாரு. ஸோ அடுத்த படத்துலையும் அனிருத் அந்த காம்போ வர போறாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ட்வீட்டையும் போட்டிருந்தாரு பாத்தீங்களா. ஸோ இவரு அல்லு அர்ஜுன் ஒரு ட்வீட்டும் போட்டிருப்பாரு. ஓ தேங்க்யூ சார் அப்படின்ற மாதிரி அனிருத் மென்ஷன் பண்ணியிருப்பார். பட் அல்லு அர்ஜுன் என்ன சொன்னா, ஐ நீட் மோர் சாங், ஹிட் ஆகிற மாதிரி நீங்க சாங்கை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி செம்மையா போட்டிருப்பாரு. ஸோ அந்த வகையில இந்த ப்ராஜெக்ட் வந்து கூடிய சீக்கிரத்தில் கன்ஃபார்ம் ஆயிரும் அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் வருது. அது கூடயே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ரோல்ல வந்து பூஜா ஆக்டேவை கமிட் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்றது தான் நியூஸ். மூணாவதா பார்த்தீங்கன்னா இருங்கப்பற்றோட ட்ரெய்லர் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுதுங்க. ஸோ அதோட போஸ்டர் ரிலீஸ் ஆயிருச்சு. மூணு. நாலாவதா பாத்தீங்கன்னா அடியே படம், ஜிவி பிரகாஷ் மற்றும் அந்த ஒரு பேரலர் யூனிவர்ஸ் கான்செப்ட்ல ஒரு படம் எடுத்தாங்க பார்த்தீங்களா, லவ் ஸ்டோரி. ஸோ அந்த படம் வந்து எப்போ ஸ்ட்ரீம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல செப்டம்பர் 28 சோனி லைவ்ல வந்து ஸ்ட்ரீம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ 28 வந்து அந்த படம் அந்த இதுல வந்துடும் ஓடிடியில். ஸோ எத்தனை பேர் பார்க்கணும்னு நினைச்சீங்களோ மறக்காம வெயிட் பண்ணி அந்த படத்தை போய் பார்த்துருங்க. ஸோ இன்னைக்கான சினிமா ரிலேட்டட் நியூஸ் இவ்வளவுதான். ஸோ எத்தனை பேருக்கு அந்த லியோவோட போஸ்டர் பிடிச்சிருந்தது அவங்க எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க.